குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,063 ஓப்பன் ஆனிச்சு. அதனால கால் ஸ்ட்ரைக் வந்து 24,000, புட்டோட ஸ்ட்ரைக் வந்து 2400 எடுத்திருக்கு. வாங்க பார்க்கலாம். ரூல் 1 படி இன்னைக்கு போகிறோம். என்ட்ரி பேஸ் கிடைச்சிருக்கு. இங்கே என்ட்ரி கிடைச்சோடனே ரூல் மாடல் 1 வந்து பண்ணுறோம். என்ட்ரி செட்டப் காண்டி வெயிட்டிங். இப்போ டூல் பேஸ் என்ட்ரி எடுக்கல. இந்த கேண்டலும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. இந்த கேண்டில் கன்ஃபார்ம் கொடுத்துச்சு மேலே அப் ட்ரெண்டுன்னு. ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், இது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை, ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் என்ட்ரி 100 பாயிண்ட்ஸ். $50 பாயிண்ட்ஸ். இதில் ப்ரீமியமில் 50 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணுறோம். $15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் மூவ் ஆகுது. இப்போ நம்ம 20 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் எஸ்எல் வைப்போம். எஸ்எல் எடுத்து வந்து 20 பாயிண்ட்ஸில் ஆகிடும். 50 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸோட ரேஷியோவில் நம்ம வைப்போம். மார்க்கெட்டு 49 வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் ஆயிடுச்சு. எஸ்எல் கட் ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம ஈஸியான மெத்தடில் ட்ரேட் எடுக்கிறோம். இந்த பாருங்க, இந்த கேண்டில் ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன், ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அப் ட்ரெண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். இந்த கேண்டில் அப் ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். இந்த கேண்டில் தான் என்ட்ரி எடுக்கிறோம். இந்த கேண்டில் இன்னைக்கு மார்க்கெட் 5 ஸ்டேட் எலெக்ஷன்றனால அவ்வளோ வால்யூமில் இல்லாதனால ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி மினிமம் 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். சாட்டர்டே நம்ம ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணாங்க. அத்தனை பேருமே மினிமம் 20 to 25 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம 20 பாயிண்ட்ஸ்லேயே கட் பண்ணிட்டோம். சிங்கிள் லாட்டில் 1283. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.